Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து காலையில வரைக்கும் எவ இடுப்பு புடிச்சு ஆடினு இருந்தனே தெரியல. இன்னைக்கு காலையில நீ முதலமைச்சர் ஆயிடுவியா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நடிகன் தான், உங்க தொழில் தான் இருந்துட்டு போட்டோம். எம்ஜிஆர் ஆனவனா வர நடிகர் அத்தனை பேரும் எம்ஜிஆர் முன்னாடி எத்தனை வரீங்க? ரெண்டாவது, அது பெரிய மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோமே. இந்த 1.5 வயசு குழந்தைக்கு ஒரு பொருள் கேக்குது, அது கிடைக்கலன்னும் போது அது விரக்தி அடையுது. அதனால வெளிப்பட பேசுது அந்த குழந்தை. ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு இன்னொன்னு தெரியல. ஒரு சட்ட ஒழுங்கை பத்தி பேசணும்னா சட்ட ஒழுங்குனா என்ன? அப்ப அது தரவு யார் தரணும்? ஒரு மேடை இருக்குது, ஒரு மைக் இருக்குது, நீங்க ஒரு சினிமாவோட நடிகரா இருக்கீங்கன்னா அந்த நடிகருக்குரிய அளவோட பேசணும். திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்றதுக்கே முதல்ல உனக்கு தகுதி. நீ நிக்கிற தொகுதியில கூட உன்னால டெபாசிட் வாங்க முடியும். அரசியல் தான் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு. ஒரு காரை வாங்கிட்டு அதுக்கு வரி கட்ட சொன்னா வரி கட்ட துப்பு இல்லாம கோர்ட்ல போய் குட்டு வாங்கின்னு வந்து நின்று இருக்க நீ வந்து மக்களையும் ஏதாவது தம்பி விஜய்க்கோ இல்ல அதோட அல்லக்கைகளுக்கோ எந்த தகுதியும் கிடையாது. புரியுதுங்களா? வந்தமா, நடிச்சமா, சம்பளம் வாங்கினோமா, போய்கிட்டே இருக்கணும். இல்லை அரசியல் பண்ண முடிவு பண்ணிட்டியா, களத்துக்கு வாங்க, போராட்டங்கள் முன்னெடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்கிறோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். பாதம் தாங்கி பழனிசாமிக்கு நாகரிகம் தெரியணும், சட்டமன்ற மரபு தெரியணும். கூவத்தூர் ரெசார்ட்டில் திடுதிப்புன்னு டேபிள் கீழே வந்து பதவிக்கு வந்தால் இப்படிதான் பேசுவீங்க. மக்கள்கிட்ட இருந்து வெளியே போயாச்சு. ஆல்ரெடி 12 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி மடைமாத்துறாங்க மக்களை. மக்களாட்சியை மன்னராட்சி போல் நடத்துகிறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து நேற்று குற்றம் சுமத்துகிறார். அது மட்டும் இல்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் எடுக்கிறார், சட்ட ஒழுங்கு சரியில்லை உட்பட. இல்லை, அதாவது வந்து ஒரு மனுஷன் விரக்தியின் வெளிப்பாடாக பேசுகிறது ஒன்று. ரெண்டாவது, அது பெரிய மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த 1.5 வயசு குழந்தைக்கு ஒரு பொருள் கேட்குது, அது கிடைக்கலன்னும் போது அது விரக்தி அடையுது. அதனால் வெளிப்பட பேசுது அந்த குழந்தை. அந்த குழந்தை பேசுகிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தரவுகள் இல்லாமல் திராவிட மாடல்னால் என்னன்னு தெரியாமல் பேசுது அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் நம்ம புரிய வைக்கணும். திராவிடம்னா என்ன, திராவிட மாடல்னால் என்னன்னு புரியணும். யாரோ ஒருத்தர் வந்து ரைமிங்காக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து எழுதி படித்தா போதாது, அது டைமிங்கும் நல்லா இருக்கணும். டைமிங் ரொம்ப தப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், திராவிடம்னா என்ன? இப்போ திராவிடம் என்ன செஞ்சுது? இந்த நாடு சுதந்திரம் வாங்கும்போது 1947 அனைவருக்கும் தான் சுதந்திரம் கிடச்சிது. எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்களும் தான் சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி உயர்கல்வியில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றினது இந்த திராவிட மாடல் தான். இந்தியாவிலேயே முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திராவிட மாடல் தான். அதுதான் வந்து தலைவர் தளபதி தெளிவாக சொன்னார், இது நீதி கட்சியோட நீட்சின்னு சொன்னார். ஏன்னா நீதி கட்சி தான் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கட்சி. அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த கட்சி திமுக, சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்த கட்சி திமுக, விதவை திருமணத்தை அங்கீகரித்த கட்சி திமுக, அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படுகின்ற சட்டத்தை கொண்டு வந்த கட்சி திமுக, சமூக நீதிக்கான அடையாளமாக MBC இடஒதுக்கீடு, அருந்ததியர் இடஒதுக்கீடு, சிறுபான்மையினர் இடஒதுக்கீடை கொண்டு வந்த கட்சி திமுக. இந்த திமுகவால் தான், இந்த திராவிட மாடலால் தான் நீயாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தகப்பன் சொல்லப்படுற உங்கள் தந்தையாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு யார் இந்த அடையாளத்தை கொடுத்ததுன்னா இந்த திமுக தான் கொடுத்தது. அப்படி இந்த திமுகவோட அடையாளத்தில், இந்த திமுகவுடைய பின்புலத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்த 1.5 வயசு குழந்தை பேசுகிறதுக்கு, அந்த குழந்தைய ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டுச்சு, கிடைக்கலன்னு விரக்தியில் பேசுது. ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு இன்னொன்றும் தெரியல. ஒரு சட்ட ஒழுங்கை பற்றி பேசணும்னா சட்ட ஒழுங்குனா என்ன? அப்போ அது தரவு யார் தரணும்? NCRP டேட்டா தான் தரணும். NCRP டேட்டாவில் நம்பர் 1 மாநிலமாக, பாதுகாப்பான மாநிலமாக சொல்லப்படுது. நான் சொல்லலை, ஒன்றிய அரசு சொல்லுது. பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. அப்போது பாதுகாப்பான தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடிக்கு முதலீடுகளை இருத்து பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி
இன்றைக்கி அதிகப்படியான தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எல்லா துறையிலையும் நம்பர் 1 மாநிலமாக உருவாக்குன்னு இந்த திராவிட மாடல் தான், இந்த திமுக தான், இந்த தலைவர் கலைஞர் தான், இந்த தளபதி தான். இன்னைக்கு தளபதி கொண்டு வந்த காலை சுற்றுண்டி திட்டத்தை உலகமே வியந்து பார்க்குதா இல்லையா? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டத்துக்கெல்லாம் ஒரே ஒரு திட்டத்தை மாற்ற உங்களால் சொல்ல முடியுமா? யாரோ உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களே, அந்த எழுதி கொடுத்தவங்ககிட்ட உங்களால் கேட்டு வாங்கி தர முடியுமா? பொத்தாம் பொதுவெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. ஒரு மேடை இருக்குது, ஒரு மைக் இருக்குது, நீங்கள் ஒரு சினிமாவோட நடிகராக இருக்கீங்கன்னா அந்த நடிகருக்குரிய அளவோடு பேசணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பேர் மட்டும் வீராப்பாக இருந்தால் போதாது, ஆட்சியிலையும் செயலையும் அந்த இதை காட்டணும் அப்படிங்கிறாரு. மாநாட்டிலேருந்து இப்போ பொதுக்குழு வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஏகப்பட்ட தடை. அதாவது தாண்டி தான் நம்ம இதை தொண்டர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, நிர்வாகிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், கட்சி தலைவருங்கிற முறையில் என்னுடைய தொண்டர்களை வந்து சந்திக்கிறது ஏன் தடை போடுறீங்க, அப்படி ஏன் பயப்படுறீங்க? இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ன்றது வந்து வார்த்தை இல்லை சார், அது பல பேரோட வாழ்க்கை. இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் ஒளி எத்தனை இயக்கம் திமுக. இன்றைக்கி பெரியாரோட சித்தாந்தம், அண்ணாவோட சித்தாந்தம், தலைவர் கலைஞரோட சித்தாந்தம் எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டு இயங்குகிற ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் அந்த முத்துவேல் கருணாநிதியோட ஸ்டாலினோட ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு பேசவே உங்களுக்கு விஷயம் தெரியாமல் அவரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இந்த நாட்டுடைய பிரதமரை முதல்ல நேரடியாக மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி கேட்ட முதலமைச்சர் யாருன்னா அது தளபதி தான். எங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை, எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரி, எங்களுக்கு தர வேண்டிய நிதியெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக பிரதமர் மேடையில் வச்சு கேட்டவர். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் நேரடியாக களத்துக்கு போனவர். எதிர்கட்சியாக இருக்கிற RN ரவி மாதிரியான ஆட்கள், அன்னைக்கு பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர் இருந்தார், நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொன்னார். ஆய்வு செய்ய போகிறேன்னு சொன்னோன்னா அவரை எதிர்த்து கருப்பொடி காட்டின கட்சி திமுக தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த மனுஷனுடைய பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்ல. 50 வருஷம் பொது வாழ்க்கை, மிசா காலத்தில் ஜெயிலில் இருந்த ஒரே தலைவன். இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் யாருக்காவது வரலாறு இருக்கா? 50 வருஷம் உழைப்பு சார். சாதாரண கிளையில் இருந்து, சாதாரண பகுதி இளைஞரணியிலிருந்து எம்எல்ஏவை ஏறி மேயர் ஆகி, அதுக்கப்புறம் சட்டமன்றம் ஆகி, அதன் பிறகு அமைச்சராகி, உள்ளாட்சித்துறை அமைச்சராகி 50 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் இந்த பதவிக்கு வந்துருக்குது. நேற்று காலையில் வரைக்கும் எவன் இடுப்பை பிடிச்சி ஆடின்னு இருந்தனே தெரில. இன்னைக்கு காலை நீ முதலமைச்சர் ஆகிடுவியா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அளவோடு இருக்கணும். அளவு கடந்து நீங்கள் போனீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு செஞ்சது, படத்துக்காக அந்த மாதிரி செஞ்சது, அதை விட்டுருங்க, அது தொழில் ரீதியாக. இதே நாட்டில் சார் நான் சொல்கிறேன், இல்லை நான் சொல்லிடுறேன், இதே நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவில் இருந்து மக்கள் செஞ்சவங்க எத்தனை பேர் நான் காட்டுமா? நான் சொல்கிறேன் சார், யாரும் இங்கே சும்மாலாம் வர முடியாது. எத்தனை இடத்து சார் வந்திருப்பார் இவர்? எத்தனை போராட்டத்துக்கு ரோட்டில் வந்து உட்காந்துருப்பார்? நடிகன் தான், உங்கள் தொழில் தான், இருந்துட்டு போட்டோம். எம்ஜிஆர் ஆனவனா வர நடிகர் அத்தனை பேரும் எம்ஜிஆர் முன்னாடி எத்தனை வரீங்க? எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய ட்ராக் ரிப்போர்ட் இருக்கு. காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தவர், திமுகவில் மேலவை உறுப்பினராக இருந்தவர், திமுக அடையாளம் கொடுத்து திமுகவில் பொருளாளராக இருந்தவர். அதன் பிறகு தான் போய் அவர் கட்சி ஆரம்பித்தார். உங்களை மாதிரி வந்தவொடனே நேராக போய் முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்ல. அதன் பிறகு வந்து ஓட்டுக்காக காங்கிரஸோட திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கொள்ளடிக்கிறதுக்கு பாஜகவுடன் மறைமுக கூட்டு வச்சிருக்கு, வேணும்னே மோடி எதிர்ப்புன்னு நடிக்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் பேசுறது தரவுகளோட அடிப்படையில் பேசுகிறோம் சார். காங்கிரஸ்னா என்ன, பாஜகனா என்ன? அந்த பாஜகவில் வாஜ்பாய் இருக்கும்போது அந்த பாஜக எப்படி இருந்தது, இன்றைக்கி மோடி அமித்ஷா வந்ததுக்கப்புறம் பாஜக எப்படி இருக்குது, அந்த தரவுகள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும். உங்களுக்கு திடீர்னு பதவி ஆசை வந்துடுச்சு, உங்களுக்கு திடீர்னு நாளை காலில் முதலமைச்சராக என்ன ஆசை வந்துடுச்சு. இந்த ஒரு படத்தில் நகைச்சுவாக சொல்லுவாங்கள்ல, ஏம்மா இந்த சைடு ஆக்டர்லாம் நடிக்க மாட்டியா, நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பியா, அந்த மாதிரி நடித்தா தான் ஹீரோவாக தான் நடிப்பா. அந்த மாதிரி அரசியலுக்குன்னு வந்தாலே முதலமைச்சராக ஆவனா, இந்த முதலமைச்சர் பதவின்னா எந்த இதுவா
சொல்லுங்க. சரி, நியாயமா? அப்படிதான் உங்களுக்கு வர முடியாதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் சந்திக்க ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அனுமதி கேட்டா இவ்வளவு தடைகள் வருது? அதுக்கு தான் நான் சொல்றேன். எங்க போனாலும் இப்ப பரந்தூருக்கு 3 நாள் தடை, எங்க போனாலும் தடை, பொதுக்குழு நடத்தினாலும் தடை, இவ்வளவு தடைகள் வருது அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்றேன், பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்றேன், மாநாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்றேன். மாநாடுனா எவ்வளோ ஏற்பாடு பண்ணணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், எவ்வளோ வாகனம் கொடுக்கணும், பர்மிஷன். நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏசியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் காவல்துறை அதிகாரி இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? சொல்லுங்கள் சார். நான் இல்லை, அந்த குழந்தைய தான் கேட்குறேன். சும்மா வந்தவொடனே பர்மிஷன் போட்டு கையில் கொடுத்துட்டு போயிட முடியுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தால் யார் கேட்பா? யார் பதில் சொல்லணும்? ஏன் சார் உங்களால் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே உன்னுடைய பாக்ஸர் உன்னுடைய எஸ்கார்ட் இல்லாமல் வர முடியல? எந்த நடிகர் அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்திருக்கும். பெண் பிள்ளைகள்லேருந்து பெண்கள் திரும்பவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், சிறுபிள்ளைத்தனமாக பேச. இதில் வந்து அப்பான்னு வேற கூப்பிட சொல்கிறீங்க. நான் முதல்ல இருந்து நான் சொல்கிறேன், இந்த குழந்தைத்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமான பேச்சாலே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, அரசியல் தலைவர் நாள்தோறும் பேசணும். பெண்கள் நாள்தோறும் கொடுமையில அனுபவிச்சுட்டு வராங்க. இந்த ஆட்சிக்கு பெண்கள் தான் முடிவு கட்டுவாங்க அப்படிங்கிறார் சார். இன்னைக்கு நீங்க வந்து பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம் நீங்க சொல்றீங்க. ஆனா பெண்கள் ஒரு நிமிஷம், பெண்கள் அனுபவிக்கிற கொடுமையில் அதிகம், அந்த பெண்கள் தான் அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவாங்கன்னு அவர் சொல்றாரு. நான் பேசின அத்தனைக்கும் நான் தரவு தரேன். நீங்க பேசின அத்தனைக்கும் உங்களால் தரவு தர முடியுமா? அவர் சொல்றாரு டெய்லியும் சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கு. டெய்லியும் சட்ட ஒழுங்குக்கு யார் தரவு தரணும்? என்சிஆர்பி டேட்டா தான் நான் சொன்னேன்ல, யார் தரணும் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நேத்து தானே சொல்றாரு என்னன்னு சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி வெளில வந்து பேசுறாங்கிறாரு. பாதம் தாங்கி பழனிசாமிக்கு நாகரிகம் தெரியணும், சட்டமன்ற மரபு தெரியணும். கூவத்தூர் ரெசார்ட்ல திடுதிப்புன்னு டேபிள் கீழே விழுந்து பதவிக்கு வந்தா இப்படிதான் பேசுவீங்க. சட்டமன்ற மரபு மீறி என்ன நடந்ததுங்க? என்ன கேள்வி கேட்கணும், என்ன பேசணும், என்ன முறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு குதிச்சிங்கன்னா கேள்வி வந்து என்னன்னா, அதிமுக ஆட்சி நடக்கிறப்ப இந்த மாதிரி அவசர நிலை கருதி இந்த மாதிரி கேள்வி வரும்போது அனுமதிச்சிருக்கிறோம், ஆனா இவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கிறாரு அவர். நான் தரேன், அனுமதிக்கலன்றதுக்கு நான் தரேன். அதாவது சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அதை பற்றி சட்டமன்றத்தில் பேசணும், அதை கண்டித்து தீர்மானம் கொண்டு வரணும்னு சொன்ன கட்சி திமுக. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தது தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருந்தார். அனுமதிச்சிங்களா? குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், சொல்லுங்கள், பேசுவோம் பார்ப்போம். சும்மா மைக்கு இருக்குதுன்னு எதையாவது பேசக்கூடாது சார். இங்கே எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பொய்யான தகவலை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து வெளியே போயாச்சு. ஆல்ரெடி 12 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். நீங்கள் அரசியல் வந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கீங்கன்னா முறையாக என்ன பேசுமோ கேளுங்க சார். ஒரு பிரச்சனை வருது, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதிலளிக்க தயாராக இருக்காரா இல்லையா? அமைச்சர்கள் பதிலளிக்க தயாராக இருக்காங்களா இல்லையா? அதிகாரிகள் அதற்கு கேட்ட தரவுகள் தராங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு நடக்குது அதை பேசுங்க. உங்களோட இருப்பை காட்டிக்கணும், உங்கள் கட்சிக்குள்ளே உங்களுடைய முக்கியத்துவத்தை காட்டிக்கணுன்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்களே தவிர எங்கள் வெற்றியை தடுக்க முடியாதுங்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையான தேர்தல் தான் இது. அதாவது சார், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை. முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும். 1 75 வருஷம் கட்சி சார், இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த கட்சியெலாம் கிடையாது. பெரியாரை பார்த்த கட்சி, அண்ணா வளர்த்த கட்சி, கலைஞர் வளர்த்த கட்சி, தளபதி. இதுக்கு அடுத்தது எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ராஜாஜிலேருந்து முத்துராமலிங்க தேவர்லேருந்து அதுக்கப்புறம் பல தலைவர்கள், மூப்பனார்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு தலைவர்கள் பேரையே நம்மளால் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய பக்த வச்சலம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு பல பேரை பார்த்த கட்சி இது, சாதாரண கட்சிலாம் கிடையாது. உங்கள் இதிலே சொன்னால் உங்கள் ஆள், உங்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் பல நடிகர்கள். நான் சிலர்லாம் தயங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுக்கு தகுதியான நபர்களாக இல்லை சிலர்லாம், அவங்கள சொல்ல நான் எங்களுக்கு தயங்குறோம். அப்படி இருக்கும்போது
திமுக அழியும் சொன்ன அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டான் சார். திமுக இன்னும் 75 வருஷம் கட்சி இருக்குது சார், இன்னொரு 500 வருஷம் இந்த கட்சி இருக்கும் சார். சொல்கிற அத்தனை பேரும் காணாம நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பார்க்க சொல்லுங்கள். திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்கிறதுக்கே முதல்ல உனக்கு தகுதி இல்லை. நீ நிற்கிற தொகுதியில் கூட உன்னால் டெபாசிட் வாங்க முடியாது. அரசியல்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு. மக்கள்கிட்ட போ, அப்போ தெரியும் மக்கள்னா யாருன்னு. இந்த மக்கள் எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்த மக்கள் தெரியுமா? கொள்கை இல்லாமல் சித்தாந்தம் இல்லாமல் வெறும் சினிமாவில் வர பேரும் புகழை வச்சுக்கிட்டு உன்னுடைய தொண்டன் உன்னுடைய ரசிகனுக்கே உன்னால் வெளிப்படையாக டிக்கெட் வைக்க முடியல. இதனால் வரைக்கும் பல நடிகர்கள் நீ இத்தனை 1000 கோடி விட்டு கொடுத்துட்டேன் வந்த சொல்கிறீங்கல்ல, இத்தனை கோடி வியாபாரத்தை விட்டு கொடுத்துட்டேன், முதல் இடத்துலேருந்து விட்டுவிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சொல்லப்படுற அந்த நடிகர் இல்லை வெளிப்படையாக உடைச்சி பேசுவான். தாவேகா தலைவர் விஜய் எவ்வளோ சார் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு? என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கா? ஒரு நாள் 4 நாள் முன்னாடி பார்த்தேன் அமிதாப் பச்சன் இத்தனை கோடி வரி கட்டினாருன்ட்டு. அஜித் குமார் பேரில் கூட இத்தனை கோடி வரி கட்டினாருன்னு வந்து சார். தம்பி விஜய் எங்கே சார் வரி கட்டுறாரு? எவ்வளோ சார் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு? ஒரு காரை வாங்கிட்டு அதுக்கு வரி கட்ட சொன்னால் வரி கட்ட துப்பு இல்லாமல் கோர்ட்டில் போய் குட்டு வாங்கின்னு வந்து நின்று இருக்கிற நீ வந்து மக்களையும் ஏதாவது சிரிப்பு காட்டாதீங்க. ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு அதே பொதுக்குழுவில். தமிழக வெற்றி கழகத்தில் ஜாதி கிடையாது, திமுகவில் ஜாதி இருக்குது. அரசியலில் ஜாதியை உருவாக்கியதே திமுக தான். நான் திமுகவுக்கு வேலை செஞ்சுருக்கிறேன், ஜாதி பிரச்சனையால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறார். முதல்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றீங்களே சார், அந்த ஏதோ அந்த ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்டீங்க, இந்த மன்னராட்சின்ட்டு. அதுவே ஒரு சிறுபிள்ளைத்தனமான வார்த்தை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே. இங்கே யாரோ எத்தனையோட வாரிசு தோத்த வாரிசு நான் சொல்லட்டுமா? இந்த அரசியலில் மக்கள் ஏற்றுக்கலைன்னா இங்கே எல்லாம் பூஜ்யம்தான். மக்கள் ஏற்றுக்கிட்டு வர ஒரு அரசியல் தலைவரை மன்னராட்சின்னு பேசுறது ஒரு மூடர்த்தனமா இல்லையா? நான் கேட்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் நின்று ஓட்டு போட்டு அதிகப்படியான மக்கள் வாக்களித்து இன்றைக்கி தளபதியும் சின்னவரும் வந்தால் நீ வந்து இப்போ நீ வந்து வாய்ப்பு கேட்டு நீ சுற்றிட்டு இருக்கல்ல, என்றைக்காவது மக்களை சந்திச்சிருக்கியா? மக்கள்கிட்ட போய் ஓட்டுன்னா என்ன நின்றுருக்கியா? போய் நில்லு, அப்போ தெரியும் உனக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்ட்டு. கடைசி 2 மாதம் தீவிரமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் 10ஆம் எக்ஸாம் நடக்க போகுது, கடைசி 2 மாதம்ன்ட்டு. அது வரைக்கும் நான் வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? பொதும் மக்கள் பண்ணி தொடர்ந்துட்டு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கூட பண்ணுவீங்க. இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிற அப்படின்னு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள பூரா ரிட்டைர்மெண்ட் ஆக்க போகிறோங்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சரி நான் சொல்கிறேன், நீ டெபாசிட் வாங்கலை, நான் சவாலுக்கு ஒத்துங்க, உங்கள் தலைவரே வாங்கலை, பார்த்துக்கலாமா? நிற்கிற இடத்துல நீ ஜெயிக்கல, என்ன சவாலுக்கு வரீங்க சொல்லுங்கள்? நடிகர் திலகத்தை விட நீங்கள் பெரிய நடிகரா? சொல்லுங்கள் சார். இன்னொருத்தரெல்லாம் சொல்ல சிலரை நான் தவிர்க்கிறேன், பேரை மனசு கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்கு நான் தவிர்க்கிறேன். நான் சிலரை பேசுவேன், வெளிப்படையாக பேசுவேன். இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சிலரே என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஏசி ரூமில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணிட்டு வந்தவங்களாம் நாங்கள் கிடையாது. நாங்களாம் களத்துலேருந்து அரசியல். எம்ஜிஆர் போல நடக்கிறார் விஜய். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தொடர் அண்ணா பேரை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் நேரடியாக கேட்குறேன், அண்ணாவோட பேரை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி? அண்ணா செஞ்ச சாதனையில் 4 சாதனை உன் தலைவர் பேப்பர் இல்லாமல் படிக்க தெரியுமா? சொல்ல தெரியுமா? மொழிப்போர் தியாகிகள் பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? மொழி போரை பற்றி எதாவது தெரியுமா? அதை முன்னின்று நடத்தின அண்ணாவை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை, அண்ணா எடுத்துன்னு வந்த இந்த மாநிலத்துடைய தமிழ்நாடுன்ற பேர், அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமணங்கள் சட்டம், எதையாவது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பேசணும் சார். திமுகன்றது வேறு மாதிரியான ஒரு இயக்கம். திமுகவை பேசுகிறதுக்கு தம்பி விஜய்க்கோ இல்லை அதோட அல்லக்கைகளுக்கோ எந்த தகுதியும் கிடையாது. புரியுதுங்களா? வந்தமா நடித்தமா சம்பளம் வாங்கினோமா போய்கிட்டே இருக்கணும். இல்லை அரசியல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டியா, களத்துக்கு வாங்க, போராட்டங்கள் முன்னெடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்கிறோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரு தொகுதியில் நின்னா ஜெயிக்க துப்பு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டார், இடைத்தேர்தலில் நிற்க மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக சட்டமன்ற தேர்தலுக்கு வருவார், ஸ்ட்ரெயிட்டாக சட்டமன்ற தேர்தலில் நிற்பார், ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் ஆகிடுவார். பார்ப்பீங்க தமிழ்நாடு மக்களை 2026 யாருன்ட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்போ உணர்வாங்க இவங்க எல்லாரும்.
பாஜகவை எதிர்க்கிற மாதிரி திமுக நாடகம் போடுது, அதிமுக நேரடியாக பாஜகவுடன் தொடர்பு வச்சிருக்கு. சார் முதல்ல நான் திரும்பவும் சொல்றேன்னா, இது திமுக மறைமுகமா பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கு. இல்ல நானே முதல்ல தமிழகத்துல இப்பதான் பாஜக அதிகமா வளருது திமுக ஆட்சியில தான். முதல்ல நீங்க சொன்ன அந்த கட்சியோட தலைவரையே நாங்கள் தலைவராக பார்க்கறதில்ல, சரிங்களா? மக்கள்கிட்ட அவரே இன்னும் தலைவராக மாறல. உனக்கு லாட்ரி சீட்லேருந்து வந்த காசை வச்சு நீ கட்சி நிறுத்துற. அந்த காசை வச்சு அதிகப்படியான தேர்தல் பத்திரங்கள் வாங்கின நபரில் உங்கள் மாமனார் தான் நம்பர் 1ல் இருக்கிறார். திமுக வாங்கியிருக்கிறதுல உங்கள் மாமனார் தான் நம்பர் 1ல் இருக்கார். திரும்ப நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, திரும்பவும் நான் சொல்ல வர விஷயத்தை முழுசாக வாங்கினதான் உங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட அந்த காசை எடுத்துன்னு வந்து தான் நீ கட்சி நடத்தணும். அதை வச்சு தான் உனக்கு அடையாளமே. எங்களுக்கு சாதனைகள் இருக்குது, எங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, 75 வருஷ ட்ராக் ரிப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு என்னங்க இருக்குது? எதுவுமே கிடையாது, வெறும் பூஜ்ஜியத்துக்கு எந்த பதில் சொன்னாலும் வேஸ்ட்டு சார். இந்த பூஜ்ஜியத்தை கடந்து போகிறது தான் நல்லது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.